வணக்கம். நேற்று பார்த்த நைட்டி கட்டிங்கோட கண்டினியூ வீடியோ. இது ஸ்டிச்சிங். இப்போது அதுக்கு நான் இந்த மாதிரி மீந்தது இல்லைங்களா, அந்த துணியில் இந்த மாதிரி கிராஸாக கோடு போட்டு கட் பண்ணிக்கிறேன். இது எதுக்குன்னா, நான் வந்து நெக்குக்கு பைப்பிங் வைக்க போகிறேன். அதுக்காக இப்படி கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்படி கிராஸாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். இந்த ரெண்டுத்தையும் வச்சு இப்படி ஒன்று மேலே ஒன்று வச்சு இப்படி ஸ்டிச் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இதே மாதிரி இன்னொரு நெக்குக்கும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். 2 நெக்குக்கும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நாம் வந்து ஃப்ரண்ட் நெக்கில் எப்படி வைக்கணும், எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லித்தரேன். இந்த மாதிரி பேக் சைடில் நம்ம அந்த பைப்பிங் துணியை வந்து நம்ம கட் பண்ணோம்ல, கிராஸ் பீட், அதை வந்து நம்ம திருப்பி வச்சு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு ஸ்டிச் பண்ணணும். தேவையில்லாத எட்ஜஸ்லாம் கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ ஃப்ரண்ட் கிளாத்தில் படாத மாதிரி ரொம்ப கவனமாக அங்கங்கே ஒரு சின்ன கட் கொடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து டேர்ன் பண்ணும்போது அழகாக திரும்பி கொடுக்கும். இப்போ தலை நல்லா கீறிக்கணும். நம்ம ஸ்டிச் பண்ண பகுதியை நம்ம ஸ்டிச் போட்டோம் இல்லைங்களா, அது உள்ளே வந்து நம்ம இன்னொரு ஸ்டிச் வந்து போட்டுக்கணும். நடுவில் நம்ம இப்படி ஸ்டிச் போட்டுக்கணும். போட்டுட்டு இப்படி மடித்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு அழகாக வந்து மடிஞ்சு கொடுக்கும். அதுக்கு தான் அந்த ஸ்டிச் போட்டது. பாருங்கள் எவ்வளோ அழகாக டர்ன் பண்ண முடியுது பாருங்கள். அவ்வளோதான். ஃப்ரண்ட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி பேக்கையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் இப்போ அந்த ஃப்ரண்ட்டில் டிசைன் பண்ணுறதுக்காக மீதி துணி மீந்தது இல்லைங்களா, அதில் நான் இப்படி 3.5 இன்ச்சு வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். லாஸ்ட்டில் வந்துட்டு நம்ம கிராஸ் கட் பண்ணோம், அதனால் நம்மளுக்கு அது வரைக்கும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வரைக்கும் எவ்வளோன்னு பார்த்தா 28 இன்ச்சு வருது. ஸோ நம்ம ஃப்ரில் வைக்கிறதுக்கு போதும் இந்த துணி. இப்போது கழுத்தோட அளவு பார்த்தோம் அப்படின்னா 16 இன்ச்சு இருக்குது. இப்போது நம்ம அந்த நெக்குக்கு டிசைன் வைக்கிற அந்த துணியை வந்து 2 சைடும் மடித்து கார்னரில் மடித்து தைச்சிக்கணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் சைடும் மடித்து தைச்சிக்கணும். அவ்வளோதான். இப்போ வந்து நான் இந்த மாதிரி ஒயிட் கலர் கிளாத் எடுத்து நான் அப்படி ஒரு ரோப்பு மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். இது வந்து டிசைன் வைக்க தான். இப்படி நம்ம நீட்டாக ஒரு ஸ்டிக் மாதிரி வச்சு நம்ம ஒரு முனையிலேருந்து இன்னொரு முனைக்கு நம்ம ஸ்டிச் பண்ணதை எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இது மாதிரி ரோப் கிடைக்கும். இப்போ நான் நம்ம டிசைன் வைக்கிறதுக்கு கட் பண்ண அந்த துணியில் நான் இது மாதிரி வச்சு ஃப்ரண்ட்டு நெக்கில் வச்சு இது மாதிரி ப்ரில்லு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு வரேன். இந்த வளைவில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு கேப் விட்டு இப்படி ப்ரில் வச்சுட்டே வரணும். இதே மாதிரி வளைவு எண்டிங் வரைக்கும் ப்ரில் வச்சுட்டே வரணும். அவ்வளோதான், முடிச்சாச்சு. இப்போ தேவையில்லாத எட்ஜஸ்லாம் கட் பண்ணி விட்டுறணும். நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணோம் இல்லைங்களா ரோப்பு, அதை வந்து ஃபஸ்ட்டு மேல் சைடு வச்சு நம்ம இப்படி ஸ்டிச் பண்ணிக்கணும். இதுக்கு தான் அந்த ரோப்பை வந்து நம்ம ரெடி பண்ணோம். அவ்வளோதான். இப்போ வந்து மறுபடியும் ஒரு ஸ்டிச் போட்டுகிட்டே வரணும் கீழ் சைடு. அப்போ தான் நம்மளுக்கு படிஞ்சு அழகாக செட் ஆகும். நெக்ஸ்ட்டு கீழ் சைடும் நம்ம இன்னொரு ரோப் ரெடி பண்ணியிருந்தீங்களா, அதை வந்து கீழ் சைடு வச்சு இப்படி ஸ்டிச் பண்ணிக்கணும். அந்த துணியை மட்டும் எடுத்து இப்படி ஸ்டிச் பண்ணிக்கணும். அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ அழகாக சிம்பிளாக ஒரு டிசைன் ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஃப்ரண்ட் கிளாத்தோட பேக் கிளாத்தை நாம் இப்படி வச்சு ஷோல்டரை ஸ்டிச் போட்டுக்கணும். இந்த மாதிரி சமமாக வச்சு ஸ்டிச் போட்டுக்கணும். மறுபடியும் மேலே இன்னொரு ஸ்டிச்சும் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இப்போ பேக்கும் ஃப்ரண்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அடியில் நாம் மடித்து தைச்சிக்கலாம் 2 ஸ்லீவையும். அவ்வளோதான், முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்லீவை வந்து நைட்டியோட ஜாயின் பண்ணிக்கலாம்.
அதுக்கு ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்குதா அப்படின்ட்டு பார்த்துக்கணும். தைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ஃப்ரண்ட்டு பேக்கு எதுன்னு பார்த்து தைக்கணும். நம்ம ஃப்ரண்ட்டு சைடு வந்து குடஞ்சி தைச்சிருப்போம், அது வந்து ஃப்ரண்ட்டில் வர்ற மாதிரி பார்த்து கவனமாக தைக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சிட்டே வரணும். அவ்வளோதான். மறுபடியும் அது மேலேயே இன்னொரு தையல் போட்டுக்கணும், அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி இன்னொரு ஸ்லீவையும் ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், தச்சாச்சு. இப்போது நைட்டியோட கீழ்ப்பக்கம் வந்து மடித்து தைச்சிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு சைடையும் நம்ம மடித்து தைச்சிக்கலாம். அவ்வளோதான். இப்போ 2 சைடும் ஜாயின் பண்ணி தைக்க போகிறோம். கையோட இந்த சைடு 5.75 கை சுற்றளவு 9.25 இன்ச்சு வர்ற மாதிரி நம்ம ஏற்கனவே அளந்து வச்சுருந்தோம், அதை இங்கே மார்க் பண்ணிக்கணும். இப்போ மார்க் பண்ண அளவுலேருந்து நம்ம தச்சு பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கணும். இதே மாதிரி லாஸ்ட் எண்டிங் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கணும். இதே போல் நெக்ஸ்ட் சைட்லேயும் கையை வந்து மார்க் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணி தச்சுக்கணும். இப்போது ஃப்ரண்ட் நெக்கில் ஒரு சின்ன டிசைன் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி பிளாக் கலர் ரோப்பு வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கு நைட்டி கட்டிங்கில் மீந்த இந்த துணியில் நான் இந்த மாதிரி 3x3 இன்ச்சஸ் கட் பண்ணி அதை இப்படி ஒரு ஹேங்கிங் மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். இந்த ரோப்போட நாம் அட்டாச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக் சைடில் இருக்கிற துணியை தள்ளி வச்சுக்கணும். அவ்வளோதான், ஸ்டிச் பண்ணியாச்சு. பாருங்கள், இதை மாதிரி பட்டன் நம்மளுக்கு எந்த டிசைன் வேணுமோ அது நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிக்க வேண்டியதுதான். நமக்கு யூஸ் இல்லாத ட்ரெஸ்ஸுலேருந்து நம்ம இந்த மாதிரி பட்டன்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறது இந்த மாதிரி நம்மளுக்கு யூஸ் ஆகும். பாருங்கள் எவ்வளோ அழகாக நைட்டி வந்து ரெடி ஆகிடுச்சின்னு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.